எப்படிம்மா கரெக்டாக வரும்? நீ எனக்கு பேசாமல் இரு, நீ எதையாவது உளறி காத்தி என்னை இப்போ அடுத்தாத, நான் கரெக்டாக பண்ணிடுவேன். எண்ணெயெல்லாம் தொடலை நீங்கள்? எண்ணெய் எண்ணெய் மேலாப்பில் ஊறுப்பட்ட எண்ணெய். மாவே எண்ணெயாக இருக்கா? அதிரசத்துக்கு அரிசி பச்சரிசி. பச்சரிசி வந்து முக்காப்படி அரிசி போட்டு இது பண்ணப்படி முறுக்கு சொல்கிறதுக்கு மாவு அரைக்கிறதுக்கு கழுவி காய வைக்க. இது வந்து அதிரசத்துக்கு எல்லா அரிசியும் களைஞ்சி சுத்தப்படுத்தி வைக்கணும், காய போட்டு அரைக்க கொண்டு அப்படியே நல்லா களைஞ்சி முறுக்குக்கு முதல் காய போடணும். நல்லா 4-5 தண்ணி ஊற்றி களைஞ்சி வெள்ளையேன்னு கழுவி காய போட்டால் முறுக்கு வந்து நல்லா வாசமாக இருக்கும். இல்லாட்டி கமண்ட வாடை அடிக்கும் இந்த பச்சரிசிக்கு. அதனால் நல்லா கழுவிடுங்க முறுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுருங்க. தண்ணி வடியட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி வடிச்சு சீக்கிரம் மாட்டாங்க. அள்ளி போட்டு ஒரு தட்டு அதில் அவ்வளோதான். கொண்டா கீழே என்னத்தை வச்சுருக்கிய? கீழே அட்டை பச்சரிசி நல்லா காஞ்சிருச்சு, இதை அள்ளிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. எல்லா மக்கள் நல்லா இருக்கலாமா? அல்லாஹ்வுடைய அமாந்தமாக இருங்க, எல்லோரும் நல்லா இருங்க, நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி தேங்காய் பால் முறுக்கு செய்கிறதுக்கு இந்த உலக்கில் 3 உலக்கு அரிசி எடுத்து கழுவி காய போட்டேன். 3/4 உலக்கு அரிசி உளுந்து எடுத்திருக்கேன் பாரு, 3/4 உலக்கு உளுந்து. இதை வந்து இப்போ வறுக்க போகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதிரசத்துக்கு வந்து மாவு இந்த காய வைக்கல, அலசினதோட ஈரமாக தான் இருக்குது. அதிரச மாவு ஈரமாகவே போய் அரைக்கணும், வாளியில் எடுத்துருவோம். பச்சரிசி மாவு லேசாக ஈரமாக இருக்குது, அப்படியே போய் அரைச்சிட்டு வந்துடுவோம். 3/4 உலக்கு உளுந்து. முறுக்கு உளுந்து வந்து நல்ல வாசமாக பொன்னரமாக வறுக்கணும், வாசம் வர்ற மாதிரி. சும்மா லேசாக வறுக்க சொன்னாலும் வெள்ளைன்னு வறுத்து போட்டீங்கன்னா முறுக்குக்கு பச்சை வாடை அடிக்கி. அதனால் நல்லா கொஞ்சம் தீயை பார்த்து நிதானமாக எரித்து அழகாக பொரிக்கணும், அவ்வளோ. வறுத்து காய வச்ச அரிசியில் எதுக்குமா இப்படி பண்ணுறீங்க? அலசி காய வச்ச அரிசியில் எறும்பு லேசாக இருந்துச்சு, அதோட தூசி ஈஸி பட்டுருக்கும்ல, தட்டி போடச்சிடுவோம். சுத்தமாக போயிருமுல, எல்லாம் சுத்தமாக பார்க்குறதே நல்லது. ரைட்டு. 1-2 கருப்புக நெல். பச்சரிசி வந்து நல்லா 4-5 தடவை அலசி காய வச்சுட்டாங்க. காய வச்ச அரிசி எடுத்து இப்போ புடச்சிக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் சுத்தமாக இருக்குமா? என்னதே சுத்தமாக இருக்கும்னு தெரியல. ஒரு கை பொரியல் இல்லையா? ஒரு கை இன்னும் கொஞ்சம் அவ்வளோதானே, போதுமா? அவ்வளோதான் போதும். சும்மா இது ஒரு பேச்சுக்கு போடுறதே. ஆமாம், அவ்வளோதான் போட்டால் நல்லா பொன்னிறமாக வறுத்துருச்சு, அழகாக வறுத்துருச்சு. இதுக்கு மேலே வறுத்தாக்கா கண்ணங்கரையர் முறுக்கு சக்கரையேன்னு இருக்கும். வெள்ளை வறுத்து போட முறுக்கு நல்லா வெள்ளையே பால் மாதிரி இருக்கும். இந்த அரிசி சூத்தோடு போய் அரைச்சிட்டு வந்துடுவா. அப்படியே போய் சுட அள்ளிட்டு போய் அரைச்சிக்கிட்டு ஓடியாங்க. நீங்கள் என்ன கொடுத்தீங்க? அந்த மல்லி அரைச்சிட்டு வந்தாச்சு, அதிரசத்துக்கு மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அரிசிக்கு இந்த வெல்லம் ஒரு கிலோ வெல்லம் இதை போட்டு இப்போ மாவு பிணைய போகிறோம். அது கையெடுங்க. நல்லா இப்படி நுணுக்கியாச்சு. இதை தீ கொட்டி இதுக்கு வந்து ஒரு குண்டு கரண்டியில் தண்ணி தான் ஊற்றணும்.
கிளாஸ்ல கூட ஊற்றக்கூடாது. ஆமாம். என்ன ஆமாம். தண்ணி முங்குற அளவு ஊற்ற வேணாமா அதிர்ஷ்டத்துக்கு? ஐயோ ஐயோ. ஏமா வெள்ளம் முங்குற அளவுக்கு ஊற்ற வேணாமா? ஒரு 150 கிராம் தண்ணி ஊற்றினா போதும். 50 ml. 50 ml. அவ்வளோதான் தண்ணி ஊற்றணுமா? வெள்ளை கட்டி தானே இதுக்கு மெயின். ஒரு அரிசிக்கு சுக்கு, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, இதையும் 3ஐயும் நுணுக்க அனுப்பேன். அதிர்சத்துக்கு மாவு அரைச்சிட்டு வந்திருக்கு. அதுக்கு பாகு காய்ச்ச போகிறேன். என்ன இந்த சட்டியில் வைக்கிறதுன்னு நினைக்காதீங்க. இதில் வச்சு மாவுன்ற சட்டியில் வடிகட்டிக்கிறதுக்காக. வெள்ளத்தில் வந்து மண்ணு கல் கிடக்கும்ல, அதுக்காக தட்டி வச்சுருக்க வெள்ளத்தை போடுறேன் ஃபுல்லாக. ஒரு கை அவ்வளோதான் வெள்ளத்துக்கு தண்ணி. அம்மா அரை கிளாஸில் ஊற்றிக்கணும். கிளாஸில் எல்லாமே உருகி மெல்ட் ஆகிடுமோ? ஆமாம். வெள்ளம் உப்பாக இருக்கும். கொஞ்சோண்டு உப்பு போடுவது. உப்பு போட்டால் ருசிக்கும். அதுக்காக வந்துடுச்சு, கையில் வந்துடுச்சு. இன்னும் அவ்வளோதானா? விறகுலாம் எடுத்துட்டியே? செக் பண்ணி காமிங்கம்மா. இந்த பாவு நல்லா காஞ்சிருச்சு. இது வந்துருச்சுல்ல, இங்கே கையில் எடுத்து காமிங்க. இது வந்துருச்சு வெள்ளம். இது வந்துருச்சுண்டாலே அதிர்சத்து கரெக்டாக இருக்கும். எல்லா மாவையும் தானே போட போகிறீங்க? ஆமாம். சரியா வருமா இல்லை வட்டச்சட்டி எடுத்து வருவா? கிண்ட நீந்தே போடணும். இல்லை வேணாம். இதிலே சரியாக போயிடும். என்னம்மா அதில் தூக்குங்கம்மா. அதுதாம்மா கரெக்டாக வரும். நீ எனக்கு பேசாம நீ எதையாவது உளறி காத்தி என்னை இப்போ அடுத்தாத. நான் கரெக்டாக பண்ணிடுவேன். ஹேண்டில் தான் கரெக்டாக இருக்கும். இல்லை எனக்கு வேறு சுக்கு போடும். நினைக்க வச்சிருக்க சுக்கு, ஏலக்காய், சோம்பு போட்டு விட்டுறேன். ஆமாம். இந்த எல்லாம் நினைக்க வச்சுருக்க போட்டு மாவு அள்ளி போடு. அள்ளி போடு. மாவை அள்ளி போடும். கையில் கொண்டா நான் போடுறேன். சோம்போட ஃப்ளேவர் தனியாக தெரியுது. தெரியும். ஏமா அந்த ஜீராவோட சூட்லேயே இது கொஞ்சம் வெந்துரும்ல மாவு? ஆமாம். இதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெயோ கடலெண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் ஊற்றி அழகாக மூடி வச்சிட்டோம்னா மாவு காயாமல் இருக்கும். அப்படியே வச்சுட்டு ஒரு 2 நாள் சென்று எடுத்து நம்ம சுடுறப்ப கரெக்டாக இருக்கும். ஊறிடும் மாவு. அரிசி மாவு பிணைஞ்சாச்சு. இப்போ இந்த எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே இதில் இப்படி ஊற்றி. மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குமா? இப்படி தான் இருக்கும். இறுகிரும் மாவு. நீ 2 நாள் செடி எடுக்கையில் கல் மாதிரி இருக்கும். இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். 5 மாதிரி இருக்கும் பனியாக சுடுறது. இல்லாட்டி அப்புறம் உட்காந்து பிணையணும். கல் மாதிரி இருக்கும் மாவு. எடுத்து பண்ணி இது இறுகிடும். கரெக்டாக நெல்லுன்னு பிசைஞ்சு வச்சுருக்கு. நெல்லுன்னு பிணைஞ்சு வச்சுருக்கு. இது 2 நாள் சென்று பாரு அதிர்ஷ்டம் எப்படி இருக்குது. எறும்பு வராத இடத்துல கொண்டு போய் பத்திரமா வைக்கணும். அதிர்ஷ்டத்துக்கு மாவாட்டி வச்சு மாவு பிணைஞ்சு வச்சு 2 நாளாக இந்த 2 நாளாக 3 நாளாக ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது மாவு. அழகாக நல்லா குளிச்சு போய் மொத்தமாக போட்டு கிண்ட மாட்டிங்களா? சீ, மொத்தமாக ஏன் போட்டு கிண்ட?
எண்ணெயெல்லாம் தொடலை நீங்கள்? எண்ணெய் தான், எண்ணெய் மேலாப்பில் ஊறுப்பட்ட எண்ணெய் இருக்கு. மாவே எண்ணெயாக இருக்கா? ஆமாம், ஊற்றி வச்ச எண்ணெய். நம்ம இவ்வளோ பெரிய இதில் வைக்கக்கூடாது. அதிர்சம் மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது வாட்டுக்கு இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதிர்சத்தை இப்படி மெதுவாக போடுங்க. போடும்போது தீ வந்து மெதுவாக எரியணும். அடுப்பில் திமுண்டு எரிஞ்சுனாக்கும் அதிர்சம் கரியிடும். ரெண்டாவது வந்து உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் நல்லா மெதுவாக தீ வச்சுக்கிட்டே அடுப்பில் போடுங்க. அதிர்ச மாவில் அதிர்சம் பாதி சுட்டாச்சு. இந்த மாவில் கொஞ்சம் மைதா மாவு போடணும். இந்த கொஞ்சம் மைதா மாவு போட்டு இருக்குன்னு சட்னி கொஞ்சம் எள்ளு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இணைஞ்சு என்ன செய்ய போகிறோன்னா சீடை செய்ய போகிறோம். சீடை உருண்டை. ஏன் இப்படி எரியுது? பச்சையில் எரியாது. சீடைக்கு சீடை அத்தத்தை பற்றியா? சீடை வரி எப்படி இருக்குண்டு சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு பார்த்தேன், செம்மையாக இருக்கு. அது சூப்பராக இருக்கு. செய்யல அதிர்சமும் சீடையும் செஞ்சாச்சு. சூப்பராக இருக்குது, வந்திருக்கு பார்க்குறதுக்கு. நான் நோம்புனால திண்டு பார்க்கல. நல்லா இருக்குது, பார்க்கையில பிரமாதமாக தெரியுது. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் செஞ்ச மாவில் எதுவும் குறை இருக்குதா, நாங்கள் செஞ்ச மாதிரி செய்யுங்க. அதில் என்ன குறை வருதுன்னு பார்த்து சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.